ஆக்டர் சதீஷ் அவர்கள் சமீபத்தில அவருடைய வாழ்க்கையில அவர் ஃபேஸ் பண்ண ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம்னா என்ன? எது? அப்படின்ற மாரி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது அவருடைய ஊர் வந்து சேலம் பக்கத்தில ஒரு ஊர்ல இருந்து தான் சென்னைக்கு வந்திருக்காரு ஆக்டிங்காக. சென்னை வந்த புதுசுல ஒரு சேல்ஸ்மேனா தான் வந்து வேலை செஞ்சுகிட்டு இருந்திருக்காங்க. அந்த கடையிலேயே வந்துட்டு கூட இருந்தவங்களும் சினிமாக்காக தான் வந்திருக்காங்க. சினிமா சான்ஸ்‌க்காக தான் வந்திருக்காங்க. திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர், ஆத்தூர்லேருந்து ஒருத்தர், கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒருத்தர்னு வந்திருக்காங்க. அ நாங்களும் ரொம்ப கஷ்டமான ஒரு இதா தான் இருந்தது. பட் ஒரு சர்டைன் பீரியட்க்கு அப்புறம் வந்து அந்த 3 பேருமே வந்து அவங்கவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இது சரிப்பட்டு வரல அப்படின்ற மாரி ஊருக்கு கிளம்பிட்டாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அடையார் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து நான் ரொம்ப அழுவுறேன். கூட வந்தவங்க எல்லாம் இப்படி போயிட்டாங்க. எனக்கும் எந்த ஒரு ஹோப்புமே இல்லையே! நான் என்ன பண்றது? நான் திரும்ப போணுமா? அப்படின்ற மாரிலாம் ரொம்பவே அழுந்து, அப்ப நான் வந்து ஒரு டிசைட் பண்ணேன். இல்ல நம்ப என்ன ஆனாலும் நம்ம வந்து ஏதாவது நம்ம ஒண்ணு ட்ரை பண்ணுவோம். சினிமா சான்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் இங்கேயே வந்து ஐ மீன் சென்னையிலேயே வந்து நான் ஸ்டே பண்ணி, அதில வந்து நான் வாய்ப்புக்காக நான் வந்து தேடிட்டு இருந்தேன். அப்ப நான் எடுத்த ஒரு டெசிஷன் தான் இப்ப நான் இருக்கிறது. ஒருவேள அப்ப நான் வந்து தவறா முடிவு எடுத்திருந்தேன் அப்படின்னா, என்னால வந்து இப்போ சஸ்டெயின் பண்ணியிருக்க முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு காலம் தான் அது அப்படின்ற மாரியும் சொல்லியிருந்தாரு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.